அத்தகைய விஸ்வநாத் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திரு எஸ்.கே. செல்வம் அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு எல்லாருமே கொஞ்சம் ரத்தின சுரமாக பேசுவார். உங்கள் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். சமுதாய உறவுகளே, 2024/1/2025 உங்களை சபாக்கடலில் வள்ளுவர் கோட்டத்திலே நாம் காணுகின்ற இந்த வாய்ப்பு மறைக்க முடியாத ஒரு வாய்ப்பு. தமிழகத்திலே நந்தர் வம்ச என்று சொல்லக்கூடிய நந்தர் வம்சத்தில் இந்த நாவித மக்கள் வரலாற்றில் மகாபத்ம நந்தருக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் இப்போது நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தான். நாம் எதற்காக எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால், மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் எங்கள் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மருத்துவ சமுதாய மக்களுக்காக முடித்திருக்கும் தொழிலாளர்களுக்கு எழுச்சி தமிழர் மக்களுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்கள் அன்பு தோழர்களே, மோனத்தை ஒரு நிமிஷம் எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் பாசத்துக்குரிய அருமை அண்ணன் தொல் திருமாவளவனுடைய தாயார் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகின்ற போது, கண்ணா நான் அங்க போயிட்டு வந்துடுறேன்ப்பாரு. நானும் அப்படிதான் ராஜாவுக்கு போன் பண்ணி சொன்னேன். ஆனா அங்க போயிட்டு வந்தா சரியா இருக்குமா இருக்காதா, ஆனா இங்க வந்துட்டு போனா அங்க போறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறாரு. அவரை தொந்தரவு பண்ணாம அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மளுடைய அமைப்புக்கு சரியானதாக இருக்கும். எந்த போராட்டம் இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, பேரணியாக இருந்தாலும் சரி, உண்ணாவிரதமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஏன் தொல் திருமாவளவன் அவர்களை அழைக்கிறார் என்று சொன்னால் மனதில் என்ன இருக்கின்றதோ அது அப்படியே பேசுவார். இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் தோழர்களே. ஒரே நிமிஷம் நம்முடைய அமைதிதான் நமக்காக எதுவும் சொல்ல வருவாங்க. ஒரு நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷத்துல நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் வந்து நம்முடைய மக்கள் பொதுச் செயலாளர் வந்து கோரிக்கையை வலியுறுத்தி பேசுவாங்க. அதற்கு அடுத்து அண்ணன் நம்முடைய यार लाइव करा வரலையா உறவுகளே, தற்பொழுது நம்முடைய எழுச்சி தமிழர்கள் வந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய உறவுகளே, தமிழகம் முழுவதும்
வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்கம் மற்றும் முடிதிருத்தும் தொழில் சங்கம் மற்றும் நம்முடைய சக தோழர் அமைப்பு தலைவர் உள்ளிட்ட அனைவரும் பெருந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவுக்கு இந்த ஒரு கூட்டம் மிக சிறப்பானது. நமக்கான உரிமையை பெற்று தரக்கூடிய ஒரு கூட்டம், நமக்கான உரிமை பெற்று தரக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்திலே இன்னும் எண்ணற்ற தலைவர்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். எல்லாருக்குமான ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அண்ணன் திருமாவளவர்கள். இந்த அளவுக்கு இந்த மருத்துவ சமுதாய மக்கள் கொடுத்த இந்த அழைப்பின் பேரில் நம்முடைய அண்ணன் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்பொழுது நம்முடைய சமுதாயத்தினுடைய சமுதாயத்தின் கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அவங்க வந்து சிறப்பு இருக்கின்றார்கள். அவர்களே மதிப்புக்குரிய அண்ணன் திரு எஸ்.கே. செல்வன் அவர்கள் தங்களுடைய தொகுதியை கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த மருத்துவ சமுதாய உறவுகள் எல்லாம் இன்று நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். என்ன காரணத்துக்காக? மகாபக்தன் அந்த வம்சத்திலிருந்து வந்த இந்த நாவிதர் இன மக்கள், மருத்துவ இன மக்கள் இந்த தமிழகத்திலே நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை பணி செய்து இந்த சமூகத்துக்காகவே உழைத்த சமூகம் இந்த சமூகம். இன்றைக்கு இருக்கிற அரசியல் சக்தியாக இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் தமிழகத்திலே 75 ஆண்டு காலத்தை இந்த மருத்துவ சமுதாயத்துக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, சட்டமன்ற, நாடாளுமன்ற பங்களிப்பு ஒன்று கூட இந்த மருத்துவ சமுதாயம் அனுபவிக்கவில்லை. ஆகையால் நாம் எல்லாம் பல கோரிக்கைகள், பல அமைப்புகளாக நாம் கேட்டுவிட்டோம். ஆனால் அவர்களுக்கு வெற்றி பெறும் வரைதான் நம்முடைய உதவி தேவை. நம் கடைக்கு வருவது வாடிக்கையாளர் கூட நாம் முகசவரம் செய்யும் வரைதான் அவர்களுக்கு நம்முடைய பணி தேவை. வெளியே சென்று விட்டால் நம்மை அவர்கள் எவரும் மதிப்பதில்லை. ஆனால் நாம் வெளியே சென்றாலும் இதுவரை இந்த சமுதாயம் வளராமலே இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், அருமையை சகோதரர் ரமேஷ் சொன்ன மாதிரி அனைத்து மருத்துவ மக்கள் இருக்கிறோம். அதே மாதிரி பெங்களூர் பழனி சொன்ன மாதிரி நாம் எல்லாம் ஒன்றாக சிதறி இருந்ததனால்தான் காரணமே தவிர இன்று எல்லாம் ஒன்றாக இணைந்து விட்டோம். நிச்சயம் சகோதரர் சொன்ன மாதிரி தொகுதிக்கு 10,000 ஓட்டு இருக்கு. இன்னைக்கு 1000 ஓட்டு இருந்து 2000 ஓட்டு இருந்து அரசியல் கட்சியெல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் தனக்கான பங்களிப்பு இருக்கு. அதனாலதான் நாங்கள் சொல்றதை விட நாம் எல்லாம் அது இந்த வீரத்தியாகி விஸ்வநாத்தோட சார்ந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 13 இடங்கள்ல நாங்க போட்டிட்டோம். 10 இடங்கள்ல கலந்துட்டோம். சட்டமன்ற தேர்தலில் 53 இடங்கள்ல போட்டிட்டோம். ஆனா குறைவான வாக்குதான். ஆனா அதை பத்தி கவலை இல்லை. அது காரணம் என்ன? உங்களுடைய உரிமை. நீங்க இந்த ஜனநாயகத்துல சட்டமன்றத்துல, நாடாளுமன்றத்துல போக முடியல. நீங்க களத்தில் நிக்கிறதுக்காக தான். அதனால அன்பான உறவுகள் அனைவரும் நாம் இன்று எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். வெற்றி இந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்கிறது என்றால், இந்த தமிழகத்தை தயாராக இருக்கிறது. எப்படி சிரமப்பட்டு நீங்க வந்திருக்கிறீர்கள் தெரியும். திரும்பி செல்லும் போது கூட மிக பத்திரமாக உங்கள் பெரிய குட்டிகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் நீங்கள் ஒரு சிறப்பான பயணத்தை திரும்ப ரிட்டர்ன் நீங்க போகணும். நீங்க சிறப்பாக இருந்தாதான் இந்த சமூகம் சிறப்பாக இருக்கும். இந்த சமூகம் சிறப்பாக இருந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும். இந்த நாட்டுக்காக பல்வேறு தொண்டுகளை செய்த இந்த இனம் இன்று வரை தாழ்ந்தே இருக்கிறது. அதை எல்லாம் ஒருங்கிணைக்கத்தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் வள்ளுவர் கோட்டத்தில் கூடியிருக்கோம். இந்த வள்ளுவர் கோட்டமே இந்த தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அச்சாணியாக அமையும். இந்த சமுதாய ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நிச்சயம் ஓங்குக வீரத்தியாகி விஸ்வநாத் புகழ் வழங்க மருத்துவ சமுதாயம் விடுவது நாமாக இருந்தாலும் வாழ்வது மருத்துவமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ராஜாண்ணா தலைவர் நேரில் நாங்கள் போனோம் நாங்கள் பேசுகிறோம் அமைதி அமைதி அமைதி. நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அவங்க நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்தி இங்க வந்திருக்கின்ற நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுடைய முன்னிலையிலும் மற்றும் நம்முடைய அனைத்து தலைவர்களுடைய முன்னிலையும் இப்ப பேச இருக்கின்ற நம்முடைய பொதுச் செயலாளர் அவங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. தற்பொழுது நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கம்மபியார் ராஜன் அவர்கள் நம்முடைய கருத்து ஆர்ப்பாட்டத்திற்கு எழுச்சி வைத்து இருக்கின்றார். அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம். பேரன்பு கொண்ட கடல் போல் கூடியிருக்கின்ற மருத்துவ சொந்தங்களே, நீங்கள் இரவெல்லாம் கண்முழித்து இப்பொழுது கடல் போல் இங்கு கூடியிருக்கின்றீர்கள். 2020 10/10/2000 வந்து இதே வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மாபெரும் மாநாடு அனைவருடைய ஒத்துழைப்போடு நடைபெற்றது. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு இன்றைய தினம் பொறுத்தது போதும் பொங்கிடுவோம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த அளப்பரிய இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழகம் முழுவதும் வருகை புரிந்துள்ள அதை ஏற்பாடு செய்து வரவழைத்து சிறப்பான ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் மாநில இணை துணை நிர்வாகிகள், கிளை பொறுப்பாளர்கள், ஒட்டுமொத்த அனைத்து மருத்துவ உறவுகளுடைய பாதங்களை தொட்டு வணங்கி நம்முடைய கோரிக்கையை இந்த இடத்தில் வைக்கின்றேன். அன்பார்ந்த உறவுகளே, இந்திய சுதந்திரம் அடைந்து 1947க்கு பின்பு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த மருத்துவ சமுதாய மக்களுக்கு எந்தவித சுதந்திரமும் கிடைக்கவில்லை. அது அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நன்றாக தெரியும். இன்றைய தினம் நம்முடைய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் செல்வர், அன்பு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய தலைவரும் வாரியத்தினுடைய தலைவருமான அண்ணன் பொன்குமார் அவர்களே, நிலத்தர அமைப்பினுடைய ஒப்பற்ற தலைவர் அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அவர்கள் வர இருக்கிறார்கள், வேல்முருகன் அவர்கள் வர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தோழர் அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் அன்பு சகோதரர் ஆரூர் ரமேஷ் அவர்களே, அன்பு சகோதரர் வெங்கடி பழனி அவர்களே, அன்பு சகோதரர் SK செல்வம் அவர்களே, மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒரு மாத காலமாக சிறப்பாக வழிநடத்தி வெற்றியடை செய்த ஆர்ப்பாட்ட குழுவினுடைய தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான அன்பு சகோதரர் SK ராஜா அவர்களே, அவருக்கு உறுதுணையாக பாடுபட்ட தென்சென்னை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள், தென்சென்னை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள், அவருக்கு தோளோடு தோள் கொடுத்து சிறப்பாக பணியாற்றிய உங்கள் அனைவருக்கும், தீர்மானங்களை வழிவகுத்து கொடுத்த தீர்மான குழு உறுப்பினர்களுக்கும்,
அதை போல மருத்துவ சமர தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஜாய் சண்முகம் அவர்களுக்கும் அனைத்து அறநிலையங்களில் முடியெடுக்கும் தொழிலாளர் நல சங்கத்தினுடைய அன்பு சகோதரர் சக்திவேல் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த அனைவருக்கும் மாநில தலைமையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தலைவர்களே, இன்றைய தினம் எங்களுடைய மருத்துவர் சமுதாயம் என்பது தமிழகத்தில் சுமார் 40 லட்சம் பேர் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடந்த சுதந்திரம் கிடைத்த காலத்திலிருந்து எங்களுடைய முதல் கோரிக்கை என்னவென்றால், எங்களுடைய சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கடந்த 30 ஆண்டு காலமாக நாங்கள் மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது நடைமுறைக்கு வரவில்லை. அதன் பின்பு எங்களுக்கு தனியாக உள் இடஒதுக்கீடு கொடுங்கள், ஒரு 5% கேட்டிருக்கின்றோம். ஒரு 3% கொடுத்தாலும் அது எங்களுக்கு சரியாக இருக்கும். அதை வைத்து எங்களுடைய பிள்ளைகள் படித்து வேலை வாய்ப்பு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று இந்த தனி உள் இடஒதுக்கீடு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் நடைமுறைக்கு வரவில்லை. நாங்கள் அனைத்து கிராமங்களிலும் ஒரு கிராமத்திற்கு ஒரு குடும்பம் 2 குடும்பம் தான் இந்த முடிதிருத்தும் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்ட கட்சியாக இருந்தாலும் ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய மேடையில் அலங்காரமாக பேசக்கூடிய ஒரே வார்த்தை என்னவென்றால், இந்த முடிதிருத்தும் தொழில் சங்கத்தை வைத்துத்தான் நாங்கள் கட்சியை வளர்த்தோம். இந்த நாட்டை ஆள்வதற்கு இந்த முடிதிருத்தும் தொழிலாளர்கள் தான் எங்களுக்கு முக்கியம் என்று மேடையில் அலங்காரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர எங்களுடைய கோரிக்கையை ஒன்று கூட நிறைவேற்றுவதற்கு மனம் இருக்குமா என்றால் இல்லை. நாங்கள் எந்த காலகட்டத்திலும் மரத்தை வெட்டி ரோட்டில் போடுகின்ற சமுதாயமாக இல்லை. பாலத்தை நொறுக்குகின்ற சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் இல்லை. எங்களுடைய சமுதாயம் என்பது அனைத்து சமுதாயத்திற்கும் தொண்டு செய்கின்ற சமுதாயம். எங்களுடைய சமுதாயம் என்பது அனைத்து மனிதர்களுக்கும் அவர்களை அலங்காரப்பட்ட கோரிக்கையை 10/10/2000 ஆண்டு இதே வள்ளுவர் கோட்டத்தில் அனைத்து அமைச்சர் பெருமக்களும் அன்றைய தினம் வந்திருந்தார்கள். இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். ஆனால் இப்பொழுது 25 ஆண்டு காலம் ஆகிறது. எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அவர்கள் அன்றைய தினம் அந்த 10/10/2000 ஆண்டு அவர் சென்னை பனகல் பார்க்கில் இருந்து வள்ளுவர் கோட்டம் வரை பேரணியை நடைபெறுகிறது. அந்த பேரணிக்கு அன்றைய தினம் சென்னை மாநகர மேயராக இருந்தவர் தளபதியார் அவர்கள். அந்த தினம் அவர்தான் அந்த பேரணியை துவக்கி வைத்தார். இன்றைய தினம் முதல்வராக தளபதியார் அவர்கள் இருக்கின்றார். அவர் முதல்வராக வந்த பின்பு 3 ஆண்டு காலம் முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை அவருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் பல வகைகளில் முயற்சி செய்தோம். தற்போது கூட ஒரு மாதத்திற்கு முன்பு கூட மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவரிடம் இந்த கோரிக்கையை வைத்து முதல்வர் அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக கூட எங்களுக்கு சந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று நேரடியாக அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அவரும் நீங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம், உங்கள் கோரிக்கை முதல்வர் அவர்கள் செய்து கொடுப்பேன் என்று அறிவித்து விட்டார். அந்த ஆர்ப்பாட்டத்தை என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது அப்பொழுது நான் அமைச்சரிடம் சொன்ன பதில் என்னென்றால்,
முதல்வர் அவர்களின் கோரிக்கையை பரிசீலித்து அறிவித்தார். இன்றைய தினம் நடைபெறுகின்ற கூட்டம் என்பது நன்றி அறிவிப்பு கூட்டமாக நாங்கள் மாற்றுவதற்கு கூட தயாராக இருக்கிறோம் என்று கூட அமைச்சரிடத்தில் நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் வாய்ப்பு இல்லை, வேற எங்களுக்கு வழி தெரியவில்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியாவது இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பு முதல்வர் அவர்களை நேரடியாக சந்திப்பதற்கு உளவுத்துறை காவல்துறை மூலமாக முதல்வர் அவர்களை இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பு நேரடியாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கூட உளவுத்துறை காவல்துறை மூலமாக கூறியிருக்கின்றோம். அது எப்படி நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஆக இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பு காவல்துறை அனுமதியோடு காவல்துறையினோடு நம்முடைய கோரிக்கையை முதல்வர் அவர்களிடத்தில் கொடுக்க இருக்கின்றோம். அதற்கு காவல்துறையும் நம் வந்திருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த தலைவர் அவர்களே, இப்பொழுது எங்களுடைய கோரிக்கைக்கு நாங்கள் வருகின்றோம். அதாவது எங்களுடைய மருத்துவ சமுதாயம் தமிழகத்தில் ஒரு சுமார் 40 லட்சம் பேர் குடியிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய குலத்தொழில் என்னவென்றால் சித்த மருத்துவம் தான். எங்களுக்கு ஆரம்பத்தில் தொழில்ங்கிறது சித்த மருத்துவம் தான். எங்களுக்கு வேற எந்த தொழிலுமே தெரியாது. ஆக அன்றைய தினம் எங்களுடைய மருத்துவச்சிகள் பிரசவம் பார்ப்பதற்கு அனைத்து பொதுமக்களுக்கும் அவர்கள் செல்வார்கள். அப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா எந்தவித அறுவை சிகிச்சை இல்லாமல் சுகப்பிரசவமாக அனைவரும் அந்த மருத்துவத்தோடு அவர்கள் பணி செய்து சிறப்பாக பணியாற்றினார்கள். ஆனால் இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்த குழையும் பிறப்பதாக இல்லை. ஆக எங்களுக்கு அன்றைய தினம் அந்த சித்த மருத்துவ தொழில் அடிப்படையில் தான் இரண்டாவது குலத்தொழிலாக எங்களுக்கு வந்தது இந்த முடிதிருத்தும் தொழில். ஆக ஆரம்ப காலத்தில் எங்களுடைய தொழில் என்னன்னு சொன்னா சித்த மருத்துவ காலப்போக்கில் எங்களுக்கு அதனுடைய குலத்தொழில் என்பது முடிதிருத்தும் தொழில் வந்துவிட்டது. ஆக இந்த முடிதிருத்தும் தொழிலை வைத்து பாவப்பட்ட மக்கள் தொழில் செய்து குடும்பத்தை மிக மிக கஷ்டத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் என்பது சாதாரணமாக இல்லை, கஷ்டப்பட்டு குலத்தொழிலாக இந்த முடிதிருத்தும் தொழிலை செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை, எந்தவித வசதியும் இல்லை. ஆயினால் எங்களை ஆரம்ப காலத்திலிருந்து எங்களை தாழ்த்தப்பட்டோர் பிரிவில் சேருங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம், முடியவில்லை. தற்போது எங்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடாக ஒரு 3% கொடுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அப்படி வாய்ப்பு வந்தால் எங்களுடைய குழந்தைகள் படித்து வேலைகளுக்கு போவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகையால் எங்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இரண்டாவது கோரிக்கை என்னவென்றால் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேணும் கேட்டிருக்கோம். இந்த சட்ட பாதுகாப்பு நமக்கு எதுக்கு வேணும் சொல்லி கேட்டுக்கணும் சொன்னா தமிழகத்தில் அனைத்து கிராமங்களிலும் நகரங்களிலும் இந்த முடிதிருத்தும் தொழிலாளர்களை தீண்டத்தகாதவர்களாக வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு எங்களுடைய குடும்பம் இருக்கு, 1000க்கு மேல குடும்பம் ஆதிக்க ஜாதியில் இருக்காங்க. அப்ப அந்த ராஜாங்கிறவர் முடிதிருத்தம் செய்வதற்கு தாழ்த்தப்பட்ட அந்த சகோதரர் கடைக்கு வர்றப்ப அவர் வேலை செஞ்சாரு. அந்த ஆதிக்க ஜாதி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த உழக்கூடிய தொழில் என்பது அனைவருக்கும் பொதுவானது. சலூன் கடையில் வேலை செய்வதற்கு அனைவரும் வருவார்கள். தொழில் செய்வதற்கு மருத்துவர் சமுதாய மக்கள் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கின்ற அந்த ஆதிக்க சக்திகள் தொழில் செய்யக்கூடாது, தொழில் செய்தால் நான் ஊரை விட்டு தள்ளி வைப்பேன் சொல்லி அந்த ராஜாங்கிறவர் அந்த உடற்குடி கிராமத்தில் தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சா அவர் எவ்வளவோ முறையிட்டு பாக்குறாரு. அங்க குழாயில தண்ணி பிடிக்க விட மாட்டேன்ட்டாங்க, பலசரக்கு கடையில ஜாமா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவர் ஊரை விட்டு வெளியே வந்துட்டாரு. கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்கிறாரு. அவர் எந்த கலெக்டர் எந்த கவனிப்பும் இல்ல. அதுக்கு மேற்பட்டு சங்கத்தில் மனு கொடுத்த பிற்பாடு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களில் நம்முடைய மருத்துவ சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம். அன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் தான் அவருடைய உளக்குடி கிராமம் இருக்கிற ஊரு. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு
நான் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை இருக்கிறப்ப அண்ணன் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முதல் நாள் வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகும். அவருக்கு தொலைபேசியில் நான் பேசுகிற பொழுது நான் மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட வந்து நான் சொல்லிடுறேன், நீங்க போய் சந்திச்சிருங்கன்னு சொல்லி சொன்னார். அண்ணனுக்கு இப்ப ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு. ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிற்பாடு கலெக்டர்கிட்ட போய் பார்க்க போனப்ப அவர் வந்து சொல்றாரு, ஐயா உங்களுக்கு வந்து திருமாவளவன் சார் வந்து பேசினாரு அப்படின்னாரு. அந்த பேச்சின் அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒற்றுமையின் அடிப்படையில் கலெக்டர் அவர்கள் 1 வாரம் எங்களுக்கு டைம் கொடுங்க, இவரை கொண்டு போய் நான் ஊர்ல குடியமர்த்துறேன்னு சொன்னார். அவர் கலெக்டர் சொன்ன மாதிரி 1 வாரத்துல வந்து கூப்பிட்டு போய் அந்த ஊர்ல வந்து குடியமர்த்திட்டாங்க. ஆக அன்றைய தினம் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எனக்கு யார் என்று கூட அவருக்கு தெரியாது. நான் தொலைபேசி அவருடைய பர்சனல் நம்பரை வாங்கி அந்த தேனி மாவட்டத்தில் வந்து அவர் பேரோட நல்ல பேர், அவர்கிட்ட தான் அந்த நம்பரை வாங்கினேன். வாங்கி பேசின உடனே வந்து புது நம்பரா இருக்கு, இது எடுக்கணும்ன்ற அவசியம் அண்ணனுக்கு இல்லை. ஆனால் தொலைபேசி போட்ட உடனே போனை எடுத்துட்டார். எடுத்த உடனே கலெக்டர் இடத்துல வந்து பேச சொன்னார், பேசிட்டாரு. பேசி அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து உளக்குடியில வந்து அங்க வந்து சிறப்பா பணியாற்றிட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல பாலசமுத்திரங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமம் வந்து அங்க ஒரு 2000 குடும்பம் இருக்கு. அந்த 2000 குடும்பத்துல அங்க இருக்கிறது நம்ம சமுதாய மக்கள் வந்து ஒரு 10 குடும்பம் இருக்கு. சலூன் கடை வரிசையா வச்சிருக்காங்க. அப்ப அந்த சலூன் கடைக்கு அடுத்து பலசர கடை இருக்கு. அந்த ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்க பலசர கடை வச்சிருக்காங்க. கடை அவங்க திறக்க வரையில சலூன் கடைகள் வந்து திறந்திருக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஏப்பா மூஞ்சில முழிச்சிட்டு போய் நாங்க வந்து கடை பலசர கடை தெரிஞ்சா ஒண்ணு விளங்க மாட்டேங்குது, நீ கடையை வேற பக்கம் மாத்து, இல்லாட்டி நாங்க கடையை திறந்த பிற்பாடு நீ திறன்னு சொல்லி அவர் வந்து பொறுமையா இருந்து ஒரு வாரம் கழிச்சு அவர் ரோட்ல போட்டு நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு அனாதையா தெருவில் போட்டு விட்டாங்க. அதுக்கு மேற்பட்டு அந்த திண்டுக்கல் மாவட்ட சங்கத்தின் மூலமாக நடவடிக்கை எடுத்து திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்துல ஒரு போராட்டம் பண்ணதுக்கு மேற்பட்டு அவரை வந்து அங்க கூப்பிட்டு பீஸ் கமிட்டி மாதிரி போட்டு சமாதான கமிட்டி மாதிரி போட்டு பண்ணி வச்சுட்டாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்துல நம்மால முருகன் சொல்லி ஒருத்தர் ஒரு கிராமத்துல சலன் கூட வச்சிருக்காரு. அங்க ஒருத்தர் போய் முடி வெட்டிட்டு காசு கொடுக்குற பழக்கமே எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவரோட தராடு பண்ணி அங்க இருக்கிற கட்டையை எடுத்து மண்டையா உடச்சு விட்டார். அவர் செத்து போனாரு. ஆக கிராமங்கள்லயும் நகரங்களிலேயும் எங்களுடைய சமுதாய மக்கள் வந்து தீண்டத்தகாதவர்களாக சுடுகாட்டுல புதைக்க விட மாட்டேங்கிறாங்க. பல போராட்டம் பண்ணி நாங்க புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆக எங்களுடைய வாழ்க்கையே வந்து போராட்டமா இருக்கு. ஆக எங்களுக்கு ஆந்திராவிலேயே ஒடிசா மாநிலத்திலேயே எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அந்த சட்ட பாதுகாப்பு வந்து தமிழகத்துல எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு அந்த சட்ட பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க நிம்மதியா வாழும். ஏன்னா எதிர்ப்படுத்தாலும் ஏன்னா அம்பட்டப்படன்னு சொல்லி ரொம்ப இழிவா பேசுறாங்க. அதனால வந்து எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் சேர்ந்தாலும் ஒரு சட்ட பாதுகாப்பு கிடைக்கும். அதையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதையும் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று அதை கொடுக்கணும், இல்லாட்டி இதை கொடுக்கணும். ஆக எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமானது. அதே திண்டுக்கல் மாவட்டத்துல குறும்பவெட்டியில வந்து எங்களுடைய மருத்துவ சமுதாய பிள்ளை கலைவாணின்னு சொல்லி பிள்ளைங்க 12 வயசு ஆகுது. அந்த பிள்ளைய ஏத்தாப்புல இருக்கிற ஒரு ஆதிக்க ஜாதி பையன் வந்து கற்பழிச்சு பாலியல் கொலை பண்ணி செத்துட்டாப்புல கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதை வந்து நாங்க என்னவோ கேஸ் பண்ணி பார்த்து அவன் வெளியே வந்துட்டான், தப்பு பண்ணா வெளியே வந்துட்டான். ஆக வந்து நாங்க இந்த மாதிரியான கொடுமையான சம்பவங்கள் சமீபமா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில அரசு மருத்துவமனையில அங்க வந்து எங்க சமுதாயத்துக்கு சொல்லி அங்க ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க. அந்த வேலை செய்யற அந்த சகோதரரை வந்து அங்க வேலை பார்க்கிற ஒரு அதிகாரி வந்து ஜாதி சொல்லி வைக்கிறாங்க. அங்க ஒரு போராட்டம் நடந்துச்சுங்க. இப்படி தமிழ்நாட்டில் வந்து இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. தலைவர்களுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆக பல பிரச்சனைகள் வந்து
தமிழகத்துல வந்து கிராமப்புறங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும்னு சொன்னா சட்ட பாதுகாப்பு கொடுத்தா இதுல இருந்து நாங்க வந்து தப்பிக்கிறோம். ஆக தலைவர் அவர்கள் வந்து இதற்கு எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய சமுதாயம் வந்து மருத்துவர் சமுதாயம். இந்த மருத்துவர் சமுதாயத்தை வந்து பல பேர் வச்சிருக்காங்க. மருத்துவர், நாவிதர், பண்டிதர், மரணோபகாரி இப்படி சொல்லி பல பேர் வச்சிருக்காங்க. இந்த பல பேர் நமக்கு தேவையே இல்லை. மருத்துவர் சமுதாயம் என்று ஒரே பெயரை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு தலைவர் அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகத்துல அறநிலையத்திற்கு கட்டுப்பட்ட கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்ல வந்து முடியெடுக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் அவங்களை வந்து அரசு ஊழியர் ஆக்கணும்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். இரண்டாவது, அந்த கோவில்ல வந்து இசை கலைஞர் இருக்காங்க. எங்க சமுதாய சேர்ந்தவங்க இசை கலைஞர் இருக்காங்க. தவில் வாசிக்கிறாங்க, மேளம் வாசிக்கிறாங்க. அவங்களையும் அரசு ஊழியர் ஆக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப அந்த கோவில்ல முடியெடுக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு தொகுப்பூதியம் சொல்லி இப்ப இருக்க தமிழக அரசு வந்து 5000 அறிவிச்சிருக்காங்க. யாரும் முடிவெடுக்கிறவங்க கிட்ட வந்து காசு வாங்கக்கூடாது. 5000 ரூபாய் தொகுப்பூதியம் சொல்லியிருக்காங்க. இந்த 5000 ரூபாய் வச்சு ஒவ்வொரு மாசத்துல வந்து அங்க இருக்கிற முடிவெடுக்கும் தொழிலாளர் குடும்பத்தை நடத்த முடியுமா? வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா? பிள்ளைக்கு கல்வி செலவு கொடுக்க முடியுமா? பால் வாங்கி கொடுக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. அதனால வந்து அங்க முடிவெடுக்கிற வந்து ஒட்டையடிக்கிற அந்த பணியாளர்களை வந்து அரசு ஊழியராக்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம். இரண்டாவது, நம்முடைய முடிதிருத்தும் தொழிலாளர் வாரியம் என்று கலைஞர் அவர்கள் நமக்கு அறிவித்தார். அப்பொழுது முதல்வராக இருந்தவர். அப்ப வந்து போர்டு மெம்பர் போட்டுட்டாங்க. இப்ப 3 ஆண்டுகள் ஆகிறது. அந்த முடிதிருத்தும் தொழிலாளர் வாரியம் அப்படியே முறையை கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அண்ணன் பொன்குமார் அவரிடத்தில் கூறி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக அந்த வாரியத்தை உறுப்பினர்களாக எங்களுடைய சமுதாய சேர்ந்தவர்களை போட வேண்டும். அந்த வாரியத்தினுடைய தலைவராக எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அறிவிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அடுத்து, இந்த முடிதிருத்தும் தொழிலாளர் வாரியத்தில் பதிவு பெற்ற அந்த தொழிலாளர்களுக்கு சலுகை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அந்த உதவித்தொகை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அந்த உதவித்தொகையும் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக அரசை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து இன்னொன்று முக்கியமானது என்னன்னு சொன்னா, எங்களுடைய முடிதிருத்தும் தொழிலாளர்கள் அனைவரையும் தொட்டு வேலை செய்யக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது ஆகின்றது. ஒவ்வொரு அந்த கஸ்டமரையும் அழகுபடுத்தி அவர்களை அனுப்புவதற்கு அரை மணி நேரம் குறையாமல் ஆகிறது. இந்த அரை மணி நேரமும் அந்த நம்முடைய கஸ்டமருக்கு முடிய வெட்டி சேவ் பண்ணி அனுப்புற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம். ஆக தொற்று நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு நம்முடைய முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு நிறையவே இருக்கிறது. ஆக இந்த வாரியத்தின் மூலமாக இந்த முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு ஒரு மருத்துவ பாதுகாப்பு கண்டிப்பாக வாரியத்தின் மூலமாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அடுத்து இறுதியாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் சலூன் கடைகள் இருக்கிறது. இந்த 3 லட்சம் சலூன் கடைகளும் இந்த தொழிலை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இங்கு வேற தொழில் இல்லை. ஆக இந்த முடிதிருத்தும் தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த முடிதிருத்தும் தொழிலை நம்பி எங்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு வேற வருமானம் எல்லாம் கிடையாது. ஆனா தற்போது தமிழகத்தில் கார்ப்பரேட் மூலமாக இந்த தொழிலை மாற்று சமுதாயத்தினர் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
செய்யட்டும், நாங்க அதை பத்தி கவலைப்படல, தாராளமா செய்யட்டும். ஆனா முடிதிருத்தும் தொழிலை கேவலப்படுத்துகின்ற அளவிற்கு, கொச்சைப்படுத்துகின்ற அளவிற்கு அவர்கள் கட்டணம் என்பது மிக மிக எங்களுடைய தொழிலாளர்களை நாங்கெல்லாம் மறந்து கொடுத்து சாகணும். அந்த அளவிற்கு சேவைக்கு 39 ரூபாய், கட்டிக்கு 99 ரூபாய் போட்டு இந்த கார்பரேட் கம்பெனிகள் எங்களுடைய முடிதிருத்தும் தொழிலை அவமானப்படுத்துகின்ற அந்த செயல்களை காட்டிலும் எங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய இளம்பெண் அண்ணன் வேலுமணி அவர்கள் வருகிற வரவேற்கின்றோம். கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க. வர வேண்டிய தலைவர்கள் வந்துட்டாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஒரு 2 நிமிஷத்துல பேசி முடிச்ச தலைவர் பேசுவாங்க. அதாவது இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறார் என்றால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த கட்டணம் என்பது முறையான கட்டணத்தை அவர்கள் வாங்க வேண்டும். இல்லை என்றால் தமிழக அரசு அந்த கார்பரேட் கம்பெனிக்கு அனுமதி கொடுக்கின்றதை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அந்த கடையை நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு எங்களுடைய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். சேவைக்கு 100 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்குறோம். முடி வெட்டுறதுக்கு 200 ரூபாய் வரைக்கும் வாங்குறோம். ஆனா அந்த கார்பரேட் கம்பெனிகள் பாத்தீங்கன்னா 49 ரூபாய், 99 ரூபாய். ஆக எங்களை நாங்க சாகுறதா? எங்களுடைய குலத்தொழில் அந்த உனக்கு தொழில் வேற இருக்கு, நீ பிசினஸ் வாது. அதனால ஒண்ணு கட்டணத்தை சரியா வாங்கு, இல்ல இல்ல கடையை மூடிட்டு நீ போ. நான் அந்த தொழில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த தொழில் தான் எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் அந்த வருமானத்தை வச்சு நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஆனா உனக்கு தொழில் வேற. அதனால இந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு முடிவு தமிழக அரசு செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆக எங்களுடைய முக்கியமான இந்த 6 கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றுவதற்குண்டான அத்தனை உதவிகளையும் வந்திருக்கின்ற எங்களுக்கு இன்னொன்னு அண்ணன் வேல்முருகன் சொல்லுகிற அண்ணன் வேல்முருகன் எங்களுடைய சமுதாயத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட அந்த அளவுக்கு பேச முடியாதுங்க. சட்டமன்றத்தில் மருத்துவர் சமுதாயத்திற்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும், முடிநிறுத்தம் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லி சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தது அண்ணன் வேல்முருகன். அவர் உங்க சமுதாயத்திற்கு என்ன பேசணுமோ நான் பேசுறதுக்கு எனக்கு நான் உரிமை இருக்கு, நான் பேசுறேன்னு சொல்லி எங்களுடைய சமுதாயத்தினுடைய கோரிக்கையை சட்டமன்றத்தில் ஆணித்தரமா பேசி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். தொடர்ந்து வர இருக்கின்ற சட்டமன்ற தொடர் மார்ச் மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சட்டமன்ற கூட்ட தொடரிலேயே அண்ணன் வேல்முருகன் தொடர்ந்து எங்களுடைய மருத்துவ சமுதாயத்தினுடைய குரலை ஒழிப்பார். வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களும் கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, தலைவர்கள் நீங்க வந்திருக்கீங்க, எங்களுடைய குறையில தலைவர்கள்ட்ட சொன்னாக்க அது தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுனால கொஞ்சம் நேரத்தை நாங்க அதிகமா எடுத்துக்கிட்டோம். அதனால தலைவர் அவர்களே, தலைவர் திருமாவளவன் அவர்களும், தலைவர் வேல்முருகன் அவர்களும், தலைவர் பொன்குமார் அவர்களும், தலைவர் கண்ணன் அவர்களும் எங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். எங்களுடைய சமுதாயத்திற்கு, எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் இரட்டை குலை துப்பாக்கி போல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் அனாதையாக இருக்கின்றோம். நாங்கள் கஷ்டப்பட்டு பல பேரை ஆளாக்கி இருக்கின்றோம், பல பேரை உயர்த்தி இருக்கின்றோம். எங்களுக்கு என்று ஒரு முத்திரை குத்தப்பட்டுள்ளது. இவங்க அனைவரும் திமுக சொல்லி முத்திரை குத்தப்பட்டு விட்டார்கள். ஆனால்
எங்களுடைய பாவப்பட்ட இந்த மருத்துவ சமுதாயத்தை எட்டி பார்ப்பதற்கும் ஏறெடுத்து பார்ப்பதற்கும் அனாதை பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அனாதை பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்திருக்கின்ற தலைவர்கள் எங்களுக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்க வேண்டும். முதல்வர் அவர்களிடத்தில் எங்களுடைய கோரிக்கையை எடுத்துக் கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கின்ற தலைவர்களையும் வந்திருக்கின்ற லட்சம் லட்ச நம்முடைய மருத்துவ சமுதாய மக்களையும் வருக 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 என்று வரவேற்று நம்முடைய கோரிக்கை இத்தோடு முடியவில்லை. நம்முடைய கோரிக்கை முதல்வரிடத்தில் சந்தித்து நம்முடைய கோரிக்கை அறிவிக்கின்ற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும். தோழமை இருக்கின்ற நம்முடைய அமைப்பை சார்ந்த தலைவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து நல்க வேண்டும் என்று மாநில தலைவர் சமுதாய காவலர் அண்ணா நடேசன் அவருடைய சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் இந்த மருத்துவ சமுதாய மக்களுக்காக முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்காக எழுத்து தமிழர் மக்களுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கின்ற எழுத்து தமிழர் அவர்கள் அன்பு தோழர்களே, இந்த மௌனத்தை ஒரு நிமிஷம் சைலண்டாங்க. எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் பாசத்துக்குரிய அருமை அண்ணன் தொல் திருமாவளவனுடைய தாயார் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகின்ற போது கண்ணா நான் அங்க போயிட்டு வந்துடுறேன்னாரு. நானும் அப்படிதான் ராஜா போன் பண்ணி சொன்னேன். ஆனா அங்க போயிட்டு வந்தா சரியா இருக்குமா இருக்காதா, ஆனா இங்க வந்துட்டு போனா அங்க போறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறாரு. அவர் தொந்தரவு பண்ணாம அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மளுடைய அமைப்புக்கு சரியானதாக இருக்கும். எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, பேரணியாக இருந்தாலும் சரி, உண்ணாவிரதமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஏன் தொல் திருமாவளவன் அவர்களை அழைக்கிறார் என்று சொன்னால் மனதில் என்ன இருக்கின்றதோ அது அப்படியே அவர் பேசுவார். இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் தோழர்களே. கோரிக்கையை வலியுறுத்தி பேசுவாங்க. அவருக்கு அடுத்து அண்ணன் நம்முடைய எழுச்சி தலைவர்களுக்கு சால்வை அளிக்கப்பட்டது. பேசிய நம்முடைய வாரிய தலைவர் திரு பொற்குமார் அவர்களுக்கு நம்முடைய பொதுச் செயலாளர்கள் சால்வை அளிப்பார். அன்பார்ந்த தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம், முடித்திருத்தும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் ஆகிய இரு சங்கங்களும் இணைந்து ஒருங்கிணைந்து ஒரு மாநாட்டை போல் நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் சமுதாய காவலர் திரு நடேசன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் கம்பம் ஏ ராஜன் அவர்களே, தொகுப்புரை
இளைஞரணி செயலாளர் கள போராளி எஸ்.கே. ராஜா அவர்களே மற்றும் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னர் உங்களிடையே உணர்ச்சிகரமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் அண்ணன் பொன்குமார் அவர்களே, எனக்கு பின்னர் உரையாற்றவிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் வேல்முருகன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர்களுள் ஒருவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தேவி தங்கபால் அவர்களே, வரவிருக்கிற தலைவர் பெருமக்களே, பேராசிரியர் அன்பானந்தம் உள்ளிட்ட தோழமை சங்கங்களின் தலைவர் பெருமக்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற மாநில பொருளாளர் குமார் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற எனது அருமை தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டின் போது இடத்திலே வந்து இசைவு கேட்டபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு கட்டாயம் பங்கேற்கிறேன் என்று ஒப்புதல் தந்தேன். மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர், இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கத்தின் தலைவர் முருகை வி என் கண்ணன் அவர்கள் இந்த தேதியை வாங்கும் போதும் வந்தார். நான் பெங்களூரிலே 10 நாட்கள் மருத்துவ ஓய்வில் இருந்த நிலையில் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் மெசேஜ் குரல் பதிவு அனுப்பியிருந்தார். நீங்கள் பெங்களூரில் இருப்பதாக தகவல் கிடைத்தது, வராமல் இருந்துவிடக் கூடாது, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டாயம் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று தகவல் அனுப்பியிருந்தார். நேற்று இரவு வந்தேன். இன்று காலை அவரை தொடர்பு கொண்டு எத்தனை மணிக்கு ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது, நான் எப்போது வர வேண்டும் என்று அவரிடத்தில் தான் கேட்டேன். 12 மணிக்குள் முடித்தாக வேண்டும் என்று காவல்துறை அனுமதியின் போது சொல்லியிருக்கிறது. எனவே 11 மணிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கிறார். அவரை பார்த்துவிட்டு நான் 12 மணிக்கு மேல் வருகிறேன் என்று சொன்னேன். 12 மணிக்கு உள்ளாக வந்தால்தான் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் பேச முடியும் என்று சொன்னதால் மருத்துவமனைக்கு கூட செல்லாமல் நேரடியாக உங்களை தேடி சாதியின் பெயரால் மிகவும் சிறுபான்மை சமூகமாக சுருங்கி இருக்கிற இந்த பெரும் சமூகத்தை அரசு கவனிக்க வேண்டும். இந்த சமூகத்தின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆயிரக்கணக்கிலே திரண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த இடமே இப்போது நிறைந்து காணப்படுகிறது. நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல ஒரு மாநாடு போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் முன்வைத்திருக்கிற இந்த 6 அம்ச கோரிக்கைகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மேடையில் இருக்கிற அண்ணன் பொன்குமார் அவர்களாக இருந்தாலும், அன்பு இளவல் வேல்முருகன் அவர்களாக இருந்தாலும், அண்ணன் தங்கபால் அவர்களாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும், நாங்கள் அனைவரும் உங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டவர்கள். பொதுச் செயலாளர் என்னிடத்திலே பேசும்போது சொன்னார், இந்த கோரிக்கைகளை எல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு முதல்வரை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். கட்டாயம் முதல்வரிடத்திலே நான்
இந்த நலச்சங்கத்தை சார்ந்த தலைவர்கள் சந்திப்பதற்கு இசைவு கேட்பேன் என்கிற ஒரு உறுதியை உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் பொன்குமார் அவர்களாலும் அந்த தேதியை பெற முடியும். நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்களாலும் முதல்வரிடத்தில் பேச முடியும். அண்ணன் தங்கபால் அவர்கள் மேலாள் மத்திய அமைச்சராகவும் இருந்தவர். இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஒரு மூத்த தலைவர். காங்கிரஸ் கட்சியாலும் உங்களுக்கு முதல்வரிடத்தில் எடுத்துச் சொல்லி ஒரு தேதியை பெற்றுத்தர முடியும். என்றாலும் உங்களில் ஒருவன் என்கிற உணர்வோடு நான் அந்த உறுதியை தர கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்வரை சந்தித்து உங்கள் கோரிக்கைகளை சொல்லுகிற போதுதான் அரசின் கவனத்தை நாம் வெகுவாக ஈர்க்க முடியும். எனவே பேசுகிற போது பொதுச் செயலாளர் சொன்னார், இந்த கூட்டத்தையே நாங்கள் நன்றி அறிவிப்பு கூட்டமாக அறிவிக்கவும் தயாராக இருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகளை முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். இந்த முதல் கோரிக்கை மிகவும் முக்கியமான கோரிக்கை. நாங்கள் எம்பிசி பிரிவிலே இருக்கிறோம். எங்களால் அந்த 20% இடஒதுக்கீட்டில் போட்டி போட இயலவில்லை. ஆகவே எங்களுக்கு தனியே இடஒதுக்கீடு வேண்டும். இது ஒரு கோரிக்கை. அவர் உரையாற்றும் போது சொன்னார், எங்களை ஆதிதிராவிடர் பட்டியலில் இணைத்தால் வசதியாக இருக்கும் என்ற கோரிக்கையை வைத்தார். எம்பிசி என்கிற பிரிவிலே 108 சாதிகள் இருக்கின்றன. அதில் ஓரிரு சாதிகளை தவிர மற்ற எல்லா சாதிகளுமே மிகவும் சிறுபான்மையினர் தான் சாதியின் பெயரால். சில லட்சம் பேர் இருக்கக்கூடிய சமூகத்தினர், ஒரு 3 அல்லது 5 சாதிகள் தான் பல லட்சம் பேர் இருக்கக்கூடிய சமூக பிரிவினர். இசைவேளாளர் உள்ளிட்ட 108 சாதிகள். ஆகவே இந்த 108 சாதிகளில் 10 சாதிகள் வரையில் அதிலே போட்டி போட முடியும், இடஒதுக்கீட்டு பயனை நுகர முடியும். மிச்சமுள்ள 95 சாதிகள் அல்லது 93 சாதிகள், 98 சாதிகள் இதுல காம்பீட் பண்ணுவதே கடினம், போட்டியிடவே முடியாது. இந்த இடஒதுக்கீட்டு பயனை நுகரவே முடியாது. அதில் சில 1000 என்கிற மக்கள் தொகை கொண்ட சமூக பிரிவினரும் இருக்கிறார்கள். 5000 பேர் 10,000 பேர் என்கிற நிலையும் தமிழர் அளவிலே மிகச்சிறிய சாதியின் பேரான சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் யார் குரல் கொடுப்பது? இவர்கள் இடஒதுக்கீட்டு பயனை எப்படி நுகர்வது? ஆகவேதான் தனித்தனி பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த மருத்துவ குலத்தினை ஒரே சாதி பெயரால் அழைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு 5% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இது ஒரு ஜனநாயக பூர்வமான கோரிக்கை, சமூக நீதிக்கான கோரிக்கை. ஆனால் இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? எம்பிசி பிரிவிலே இருக்கக்கூடியவர்களை எஸ்சி பிரிவிலே மாற்ற முடியுமா என்றால் அவ்வளவு இலகுவாக அதை மாற்ற முடியாது. மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை. இது ஒன்றிய அரசுக்குத்தான் அந்த அதிகாரம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்ப வேண்டும். மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அது குறித்து விவாதித்து பெரும்பான்மை ஆதரவு கிடைத்தால் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிலே ஒரு சாதியை இணைக்க முடியும். அல்லது அந்த சாதியிலிருந்து ஒரு சாதியை வெளியேற்ற வேண்டுமானாலும் மாநில அரசு தீர்மானம் போட்டு மக்களவைக்கு போய் விவாதித்து மாநிலங்களவையிலும் விவாதித்து பெரும்பான்மை ஆதரவு கிடைத்தால் வெளியேற்ற முடியும். அப்படி ஒரு சட்ட சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கைகள், கீழே உள்ள பல கோரிக்கைகள் மாநில அரசுகளால் செய்துவிட முடியும். மேலே உள்ள கோரிக்கை எம்பிசியாகவே வைத்திருந்து உள்ளொதுக்கீடு கேட்பது என்பது ஒன்று, அது மாநில அரசால் முடியும்.
அல்லது எஸ்சியாக மாற்ற வேண்டும் என்றால் அது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நாம் வாழ முடியாது என்பது ஒரு விளக்கம். ஆகவே எது தேவை என்பதிலும் நமக்கு ஒரு தெளிவு தேவை. நாம் எம்பிசி பட்டியலிலே இருப்பதா அல்லது எஸ்சி பட்டியலிலே இணைப்பதா என்ற ஒரு கேள்வி எழுகிற போது அதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவை. இன்றைக்கு எம்பிசி பட்டியலில் வைத்திருக்கிறார்கள், ஆனால் எந்த பயனும் இல்லை என்பதுதான் நடைமுறையில் இருக்கிற கசப்பான உண்மை. என்னென்ன நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை பொதுச் செயலாளர் பட்டியலிட்டார், திரு கம்பம் ராஜன் அவர்கள். எப்படி இவர்கள் தாக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள், பாதுகாப்பற்ற நிலையிலே இருக்கிறார்கள், ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு இங்கே அவலம் நீடிக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொன்னார். ஆகவேதான் ஒடிசாவிலே இருப்பதை போல ஆந்திராவிலே இருப்பதை போல எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு தேவை என்கிற கோரிக்கையை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். எனவேதான் இது ஜனநாயக பூர்வமான கோரிக்கை என்பதை நாம் கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். இந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து பாதுகாப்பு தேவை, அதுதான் மிக முக்கியமானது. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நமக்கான உரிமையை நாம் பெற முடியவில்லை என்று சொன்னால் வாழ்வில் முன்னேறவே முடியாது, மேம்படவே முடியாது. காலத்திற்கும் இந்த தொழிலுக்குள் உழல வேண்டிய நிலைதான் ஏற்படும், வறுமைக்குள் சிக்கி வாடும் நிலைதான் ஏற்படும், பிறரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இந்த வாழ்க்கை அமையும். எனவே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிமை வேண்டும் என்கிற கோரிக்கை இன்னும் வலுவாக ஒலிக்க வேண்டும், உரத்து ஒலிக்க வேண்டும். ஒரு வாரம் நீங்கள் வேலை செய்வதை நிறுத்தினால் இங்கே எல்லோரும் சடையாண்டிகளாக மாறிவிடுவார்கள். ஒரு வாரம் ஒருவன் முகச்சவரம் செய்யவில்லை என்றால் அவனுடைய மனைவியே அவனை திருப்பி பார்க்க மாட்டான். ஆகவே மனிதன் மனிதனாக இருக்க வேண்டுமானால் அவனை எழிலூட்ட வேண்டும், அழகு செய்ய வேண்டும். அதற்கு இந்த சமூகம் இல்லாமல் முடியாது என்பதுதான் யதார்த்தமான. உங்களால் இந்த அரசை உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும். இன்னைக்கு ஒரு நாள் கடை மூண்டதே பல பேர் இன்னைக்கு எல்லாம் எங்கடா கடை காணும், ஒரே டென்ஷனாக இருக்கு. அவன் நல்ல நிகழ்ச்சியில் போக முடியாது, முடிவெட்டாமல் நிகழ்ச்சியில் போக முடியாது, மீசையை திருத்தாமல் நிகழ்ச்சியில் போக முடியாது, முகச்சவரம் செய்யாமல் அவன் காதலும் செய்ய முடியாது. அவர்களை உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் என்ற அளவுக்கான பிடி உங்கள் கையிலே இருக்கிறது, அவர்களின் குடுமி உங்கள் கைகளில். ஆனால் அப்படி செய்யாமல், அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் அரசு எங்களை கவனிக்க வேண்டும் என்று அறவழியில் போராடி கொண்டிருக்கிற உங்களை நாம் பாராட்டையும் வாழ்க்கையும் கடமைப்பட்டிருக்கிறோம். சீப்பு கத்தரிக்கோள் இது ரெண்டும் இல்லைன்னா மனுஷன் நாகரிகமாக இருக்க முடியாது. தேவையில்லாததை வெட்டி எறியவும், வேண்டும் என்று வைத்திருப்பதை ஒழுங்குபடுத்தி சீரமைப்பதும் நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கிற அந்த ரெண்டு கருவிகள் தான். தேவையில்லாததை வெட்டி எறிவது கத்தரிக்கோள், இருப்பதை முறையாக ஒழுங்குபடுத்தி சீரமைப்பது சீப்பு. சீப்பை எடுத்து ஒழித்துக் கொண்டால் கல்யாணம் நின்று விடுமா என்று ஒரு பழமொழி இருக்கிறது.
சீப்பை எடுத்து ஒழித்துக் கொண்டால் எவனும் செயல்படவே முடியாது. காட்டு மிராண்டிகளாகத்தான் மனிதன் வாழ வேண்டியிருக்கும். ஆகவே நீங்கள் துப்பாக்கி ஏந்த வேண்டியதில்லை. உங்கள் கைகளில் இருக்கிற சீப்பும் கத்தரிக்கோடும் போதும் உங்கள் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு. அவையே உங்கள் கருவிகள், போர் கருவிகள். அதை நீங்க தூக்கவே தேவையில்லை, போட்டா போதும். மற்றதெல்லாம் எடுக்கணும் கையில. இதை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மற்றவெல்லாம் கருவியை எடுத்தால்தான் போரில் வெல்ல முடியும். நீங்கள் இருக்கிற கருவிகளை கீழே போட்டால் போரில் வெல்ல முடியும். எனவே உங்கள் கோரிக்கைகள் நியாயமானவை. இந்த நியாயமான கோரிக்கைகளை அறவழியில் கேட்டு போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசு சமூக நீதிக்கான அரசு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற அரசு. இன்றைக்கு சில பேர் அடிமடியிலேயே கை வைக்க துணிந்து விட்டார்கள். பெரியாரையை கொச்சைப்படுத்த துணிந்து விட்டார்கள். பெரியாரை கொச்சைப்படுத்துகிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள், தமிழ் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். பெரியாரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் பார்ப்பன சனாதன கும்பலின் நீண்டகால செயல் திட்டம். அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து அவரை எதிர்த்து தோற்று போனார்கள். அவர் 94-95 வயது வரையில் வாழ்ந்தார். கடவுள் இல்லை என்று சொன்னவர் இவ்வளவு நாள் வாழ்கிறாரே என்று அவர்கள் வைத்தறிச்சல்பட்டார்கள். அவர் காலமான போது அவர் ஒழிந்தார் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் பேரறிஞர் அண்ணா எழுந்தார். பெரியாரின் அரசியலை இந்த மண்ணிலே செழுமைப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. அவர்தான் இன்றைக்கு தமிழகத்தை இவ்வளவு பெரிய சமூக நீதி நிலப்பரப்பாக மாற்றியவர். இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா என்கிற இந்த RSS கும்பலின் அடாவடி அரசியல் தலை தூக்கி கொட்டமடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் தமிழ்நாட்டில் அவர்களால் வாராட்ட முடியவில்லை என்பதற்கு பெரியார் வகுத்துக் கொண்ட அரசியல் தான் மிக முக்கியம். அருமை தோழர்களே, உங்கள் கத்தரிக்கோல் அந்த சனாதன கும்பலின் வாளையும் ஒட்ட நறுக்க வேண்டும். பெரியாருக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் தமிழர்களின் பகைவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழின் பெயரால், தமிழனின் பெயரால், தமிழ்நாட்டின் பெயரால், தமிழ் தேசியத்தின் பெயரால் பெரியாரையை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த துணிகிறார்கள் என்றால் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு சிவப்பு கம்பளம் விதிக்கிறார்கள் என்று பொருள். சனாதன அரசியலுக்கு பாதை அமைத்து தருகிறார்கள் என்று பொருள். தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்ற துடிக்கிறார்கள் என்று பொருள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சமூக நீதிக்காக போராடுகிறோம் என்றால் நமக்கு பெரியார் தேவை. இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் போராடுகிறோம் என்றால் நமக்கு பெரியார் தேவை. உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இனிமேல் உங்கள் ஒவ்வொரு முடிதிருத்த நிலையிலும் தந்தை பெரியாரின் படத்தை நீங்கள் வைக்க வேண்டும். பெரியார் படம் இல்லாத முடிதிருத்த நிலையம் இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும். மீண்டும் பெரியார், மீண்டும் பெரியார், வேண்டும் பெரியார். பெரியாரை அழிக்க நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இந்த மண்ணில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். மிகுந்த பொறுப்புணர்வோடு தான் நான் பேசுகிறேன். எந்த அரசியல் நோக்கமும் எனக்கு கிடையாது. பெரியார் இல்லை என்றால் இன்றைக்கு நாம் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ முடியாது. ராஜா பெரியாரை விமர்சிக்கிறார், குருமூர்த்தி பெரியாரை விமர்சிக்கிறார். இவர்கள் எல்லாம் யார்? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும்.
உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த சமூக நீதி அரசு என்பது பெரியார் அரசியலை மறந்துவிடக் கூடாது. அந்த அரசை விமர்சிக்கக்கூடிய கும்பல், அந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிற கும்பல் என்னை பகடைக்காயாக பயன்படுத்த பார்த்தார்கள். என்னை விலை பேச இந்த மண்ணில் இந்து எணி எவனும் பிறக்கவில்லை, எந்த கும்பலும் பிறக்கவில்லை. இந்த அரசை கவிழ்ப்பதற்கு அவ்வளவு பெரிய சதி சூது சூழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமை தோழர்களே, நாம் கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, கோட்பாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சமூக நீதி கோட்பாடு போனது என்று சொன்னால் நாம் இந்த கோரிக்கையை வைக்க முடியாது, தலையிலிருந்து வாழ முடியாது. அம்பட்டர்கள் என்று இந்த சமூகத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருந்த இந்த சமூகத்தில் முடிதிருத்துவோர், சிகை அழகு செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் நல்ல தமிழில் இன்றைக்கு பெயர் மாற்றம் செய்து அழைக்கக்கூடிய சூழல் இந்த மண்ணில் கழிந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. இந்த மானத்தையும் அறிவையும் நமக்கு ஊட்டியவர் தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் பெரிதும் மதிக்கப்பெற்ற மாமனிதர் தந்தை பெரியார். மேலகு பிரபாகரன் அவர்களால் மதிக்கப்பெற்ற மாமனிதர் தந்தை பெரியார். ஆகவே சமூக நீதிக்கு போராடக்கூடிய களம் இந்த களம். இது வெறும் மருத்துவ சமூக நல சங்கம் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் அல்ல, இது சமூக நீதிக்கான ஒரு ஆர்ப்பாட்டம். இது வெறும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அல்ல, ஒரு கோட்பாட்டுக்கான ஆர்ப்பாட்டம், சமூக நீதிக்கான ஆர்ப்பாட்டம். இடஒதுக்கீடு என்பது, உள்ளொதுக்கீடு என்பது சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையிலானது. ஆகவே அந்த கோட்பாட்டை நாம் பாதுகாக்க வேண்டுமானால் இந்த மண்ணில் சனாதன கும்பல் வேர்பிடித்து விடக்கூடாது. எல்லாம் அடக்கி வைத்துக் கொள், உன் வாளை சுருட்டிக் கொள், தமிழ்நாட்டுக்குள் உன் வாளை ஆட்டாதே. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தமிழ் உணர்வாளர்களின், தமிழ் மக்களின் கடமையாக இருக்க முடியும். நாம் அப்படித்தான் ஒருங்கிணைந்து இருக்க முடியும். சாதி வாழ்க்கை என்கிறவன் ஒருபோதும் சமூக நீதிக்கு உடன்பாடானாக இருக்க முடியாது. தந்தை பெரியார் சாதி ஒழிக என்றார். அதனால்தான் சமூக நீதி அரசியலை கையில் எடுத்தார். அரசமைப்பு சட்டத்திலே முதல் திருத்தம் கொண்டு வந்ததே பெரியாரின் போராட்டம் தான். 94 வயது வரையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூத்திரச்சட்டியை கையே சுமந்து கொண்டு தனது இறுதி மூச்சு வரையும் நம்முடைய தலைமுறைக்காக போராடிய மாமனிதர். அந்த மாமனிதரின் பெயரில் நான் உங்களுக்கு உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய கருத்தில் வாரிசாக இருக்கிற அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கோரிக்கைகளை காது கொடுத்து செவிமடுத்து கேட்பார், கேட்க வைப்போம். எங்களுக்கான கடமை இருக்கிறது.